ஜாழ்ப்பாணத்துல கோப்பாய் கிழக்கு என்ற ஒரு முகவரியில இருக்கிற 24 வயது இருக்கிற இளம் பெண் ஒருவர் கடந்த 9ஆம் திகதி உயிரிழந்திருக்கிறார். அந்த உயிரிழப்புன்றது சாதாரணமா நடக்கல. அதாவது இயற்கையான முறையில அந்த உயிரிழப்பு நடக்கல. இந்த ஒரு மர்மமான உயிரிழப்பு தொடர்பில ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா இது இப்ப வெடிச்சு போயிருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த உயிரிழந்து இருக்கிற 24 வயதான இந்த இளம் பெண்ணுக்கு தாய் தந்தையர் கிடையாது. இவர் தன்னுடைய சகோதரியோட தான் வசிச்சு வந்து கொண்டு இருக்கிறார் கோப்பாய் பகுதியில. அப்படி வசிச்சு வந்து கொண்டிருந்த நேரத்துல கடந்த 8ஆம் திகதி இவர் தன்னுடைய சகோதரிக்கு சொல்லாம வீட்டை விட்டு வெளியேறி திரும்ப போய் வந்திருக்கிறார். குறித்த பெண்ணினுடைய தாயின் சகோதரன், அதாவது மாமனார் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டு வந்துட்டான்னு சொல்லி போட்டு இந்த பச்சை பனை மட்டைய வெட்டி இவருக்கு அடிச்சிருக்கிறார். அதாவது அந்த பனை மட்டையில தும்பு வார அளவுக்கு இந்த பெண்ணுக்கு அடிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு 9ஆம் திகதி அதிகாலை 2 மணி அளவுல இந்த பெண் மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டிருக்கிறார். உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ்ல வந்தவ அந்த பெண்ணை பார்த்துட்டு சொல்லி இருக்கணும், இவ உயிரிழந்து விட்டா அப்படி என்று சொல்லி இருக்கணும். அதுக்கு பிறகு இவர்கள் உடலத்தை கொண்டு போயினும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அங்க உடற்கூற்று பரிசோதனை நடத்திக்குள்ள கேட்டிருக்கணும் என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்ப இவ சொல்லி இருக்கணும், அவருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, அப்ப சுவாசிக்கிறதுக்கு சிரமப்பட்டவான்னு சொல்லி சாதாரணமா விஷயத்த முடிச்சிட்டிடும். அதுக்கு பிறகு உடற்கூற்று பரிசோதனையில ரத்த காயங்கள், ரத்த கண்டல்கள் எல்லாம் உடம்புல இருந்திருக்குது.